ஹலோ மடியர் மகளே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ ஏன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு 2-3 நாளே ஒரு பயங்கரமான ஒரு விஷயம்ன்றது போயிட்டுருக்கு. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் வீடியோஸ் போட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வலைப்பேச்சு என்ன அப்படியா இருந்ததுன்னா, நம்ம தனுஷ் அவர்கள் அண்ட் சாய் அபியங்கர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு போஸ்டர் ஒன்று இப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. அந்த ஒரு போஸ்டரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விட்ட போஸ்டரில் பார்க்கும்போது டி அண்ட் அது வந்துட்டு அதுக்கு அடுத்து எக்ஸ் போட்டு ஒரு லெட்டர் ஒன்று போட்டுருந்துச்சு. அது ஒரு வேளை எம்ஆ டபிள்யூவா விஆ அப்படின்னு தெரியாமல் ஃபேன்ஸாக இருக்கட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா வட்டாரமே ஒரு மாதிரி பயங்கரமாக இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ்ன்றது பண்ணாங்க. அதே போஸ்டரை கொஞ்சம் நல்லா தெளிவாக ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணாங்க. அந்த ஒரு போஸ்டர் என்ன இருந்துச்சு அப்படின்னா டி அண்ட் எக்ஸ்பி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பயங்கரமாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னா வந்த போஸ்டர் டைமில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தனுஷ் அவர்கள் ஓம் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை ஓமோட ஃபர்ஸ்ட் சிங்கிளோ அதோட கேஸ்ட் அண்ட் க்ரூவோ ஒருவேளை அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு அப்டேட் விட போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஓம்லேருந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போஸ்டர்லேயே தெளிவாக சொல்லியிருந்தாங்க, 10ஆம் தேதி ஒரு முக்கியமான அப்டேட் வருது அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை ஓமோட ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு தான் இப்படி கிரியேட் பண்ணுறாங்க போல். ஏன்னா அதுலேயும் சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணுறாரு அப்படின்னும் போது ரெண்டுமே சிங்க் ஆகிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் இப்போ அது வி அப்படின்ன உடனே இப்போ அந்த ஒரு பேச்சுவார்த்தை எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாரு காதுக்குமே வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன விஷயம்னா, வெங்கட் பிரபு அவர்கள் சிவகார்த்திகேயன் அவர்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாரு. அது ஒரு டைம் ட்ராவல் படம், ஒரு பெரிய பட்ஜெட் படத்தில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ்லாம் போயிட்டு இருந்தது இல்லையா. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வெங்கட் பிரபு படம் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ண முடியாது. சிவகார்த்திகேயன் அவர்கள் அங்கிட்டு வரிசையாக ஒரு சில படங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு டைம் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வெங்கட் பிரபு யாரை வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கும்போது தனுஷ் அவர்கள் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ அந்த ஒரு போஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா மேபி தனுஷ் அண்ட் வெங்கட் பிரபு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ஒரு படத்தை ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கோ இதுக்கோ இந்த மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தெரியல. பட் அந்த போஸ்டர் பார்க்கும்போது கூட ஒரு டைம் ட்ராவலை பேஸ் பண்ண ஒரு போஸ்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. ஏன்னா வெங்கட் பிரபு படமுமே ஒரு ஹை லெவல் பட்ஜெட் ஃபிலிம். அது மட்டும் இல்லாமல் டைம் ட்ராவல் படம். தனுஷ் அவர்கள் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ராவல் படத்தில் நடிச்சார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த 10/7 அன்னைக்கு தான் தெரியும். மேபி இல்லை இன்னைக்கு கூட தெரிகிறது ஹைலி சான்ஸ் இருக்குது. ஏதாவது அப்டேட் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இல்லை 10ஆம் தேதி டெஃபினட்டாக இது என்ன அப்டேட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பற்றின ஏதாவது ஒரு அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா கீழே நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டாட்டா பை பாய்.